ஸோ ப்ரிலிம்ஸ் பவர் பிளே அந்த என்விரான்மெண்ட் அந்த செக்ஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொல்யூஷன் அதெல்லாம் முடிஞ்சு we are moving into biodiversity. ஸோ பயோடைவர்சிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் அதில் நடந்த மீட்டிங்ஸ் சமிட்ஸ் அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ ரீசெண்டாக வந்து COP15 ஆஃப் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்து நடந்தது. கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்றது ரீசெண்டாக COP15 தெரியும், அந்த பார்ட்டிஸ் எல்லாம் கான்ஃபரன்ஸ் போட்டு மீட் பண்ணுறது அதுதான் COP அப்படின்றது. ஸோ CBDயோட கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 15th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து ரீசெண்டாக வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்றது இட் இஸ் லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட். பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கன்வென்ஷன் தான் வந்து CBD. எங்கே கொண்டு வருது, எதோட பிரதிபலிப்பாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோ எர்த் சம்மிட் இருக்கு, 1992 நடந்த ரியோவில் நடந்த ஒரு பெரிய சம்மிட், எர்த் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 3 பெரிய டாக்குமெண்ட்ஸ் வந்து வருது. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் இட் இஸ் அந்த UNFCCC கிளைமேட் சேஞ்சுக்காக, இன்னொன்று வந்து UNCCD ஃபார் டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன், அண்ட் இன்னொன்று வந்து இட் இஸ் தி கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இந்த 3 தான் வந்து வருது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி தான் வந்து இந்த CBD அப்படின்றது. ஸோ இட் இஸ் அ லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நம்ம சொன்ன மாதிரி பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும், அதுதான் மேஜர் அப்ஜெக்டிவ். அது மட்டுமே இல்லாமல் பயோடைவர்சிட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து ஃபேராகவும் ஈக்விட்டபிளாகவும் ஷேர் பண்ணிக்கணும். பயோடைவர்சிட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை ஃபேர் அண்ட் ஈக்விட்டபிளாக வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த CBDயோட அப்ஜெக்டிவாக வந்து இருந்துகிட்ருக்கு. அது மட்டுமே இல்லாமல் அது கூட சேர்ந்து இட் ஹாஸ் 3 சப்ளிமெண்டரி ப்ரோட்டோகால்ஸ், சப்ளிமெண்டரி கன்வென்ஷன், சப்ளிமெண்டரி ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மேஜர் ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டாகெனா ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டாகெனா ப்ரோட்டோகால் ஆன் பயோசேஃப்டி. அதாவது லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ், ஒரு ஆர்கானிசமை ஜெனட்டிக்கலாவோ இல்லை வேறு ஏதாவது மீன்ஸ் மூலமாக மாடிஃபை பண்ணிவிட்டு அந்த மாடிஃபைடு ஆர்கானிசம் வந்து எந்த ஒரு பயோடைவர்சிட்டிக்கு எந்த ஒரு பாதகமும் விளைவிக்கக்கூடாது. ஸோ அது வந்து சேஃபாக இருக்கணும். லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ்னால எந்த ஒரு தீங்கும் வந்து பயோடைவர்சிட்டிக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோட்டோகால் தான் இந்த கார்டாகெனா ப்ரோட்டோகால் ஆன் பயோசேஃப்டி. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் வி ஆல்சோ ஹேவ் தி நகோயா ப்ரோட்டோகால், அந்த ஆக்சஸ் தர்றதுக்காக, அந்த பயோடைவர்சிட்டி ஆக்சஸை வந்து அந்த இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு தர்றதுக்காக அதுதான் வந்து நகோயா ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அண்ட் கோலாலம்பர் ப்ரோட்டோகால்ன்றது வந்து கார்டாகெனா ப்ரோட்டோகால் ஒரு சப்ளிமெண்டரி ப்ரோட்டோகால். ஸோ LMO வந்து எதுவும், அதாவது லிவிங் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் வந்து எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பாதிப்பும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த கார்டாகெனா ப்ரோட்டோகால். ஸோ அதுக்கே சப்ளிமெண்ட் அப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை எப்படி ரெட்ரெஸ் பண்ணலாம், அதை எப்படி வந்து அட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ப்ரோட்டோகால் தான் வந்து இந்த கோலாலம்பர் ப்ரோட்டோகால். நடக்கிறத தடுக்கணும், அதை வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தது வந்து கார்டாகெனா ப்ரோட்டோகால். சரி, நடந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம், அதை எப்படி ரிட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் வந்து கோலாலம்பர் ப்ரோட்டோகால். அது வந்து இட் இஸ் சப்ளிமெண்டரி ப்ரோட்டோகால் ஃபார் கார்டாகெனா ப்ரோட்டோகால். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் சப்ளிமெண்டரி ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் CBD. அண்ட் ரீசெண்டாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி COP15 அப்படின்றது வந்து நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்ட்ரியாலில். யார் சேர் பண்ணியிருக்காங்க, மான்ட்ரியால் எங்கே இருக்குது, கனடாவில் இருக்குது. யார் சேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து அதோட சேராக வந்து இருந்திருக்கு. ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஆப்வியஸாக மான்ட்ரியால் நடந்ததுனால கனடா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனா சேர் பண்ணியிருக்காங்க, ஹோஸ்ட் பண்ணது வந்து கனடா. இந்த COP15 அப்படின்றது 2 விதமாக வந்து நடந்திருக்கு. ஒன்று வந்து 2 ஃபேஸில் வந்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து இட் வாஸ் வர்ச்சுவலாக, லைக் கம்ப்யூட்டர்ஸ் மூலிமா வர்ச்சுவலாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா வந்து நடந்தது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸு. செகண்ட் ஃபேஸ் வந்து இன் பர்சன் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து குன்மிங், சைனாவில் இருக்க குன்மிங் அப்படின்ற ஏரியாவில் வர்ச்சுவலாக வந்து நடந்தது. வர்ச்சுவலாக குன்மிங்கில் அதை பேஸ் பண்ணி தான், அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி தான் வந்து வர்ச்சுவலாக வந்து அந்தந்த லீடர்ஸ், அந்தந்த ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து அந்தந்த ஏரியாஸ்லேயே வந்து இருந்து அவங்களோட கண்ட்ரீஸ்லேயே இருந்து வர்ச்சுவலாக ஒரு சமிட் நடந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸு. செகண்ட் ஃபேஸ் வந்து இன் பர்சன் நடந்தது, மான்ட்ரியால் கனடாவில் வந்து நடந்திருக்கு. ஸோ என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்து COP15 நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க், GBF, குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா பயோடைவர்சிட்டியை எப்படி நம்ம காப்பாற்றலாம் அப்படின்ட்டு. COP10 ஆஃப் இப்போ 15 நடந்துட்டு இருக்கு. COP10ல் ஐச்சி பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ் அப்படின்னு ஒரு டார்கெட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
எப்படி வந்து அடுத்த 10 வருஷத்தில் 2011லேருந்து 2020க்குள்ளே எப்படி நம்ம வந்து பயோடைவர்சிட்டி சேவ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ், ஐசி பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸ். ஸோ அது 2020யோட முடிவுக்கு வருது. அதை தொடர்ந்து என்ன ஒரு டார்கெட்டோ ஃப்ரேம் ஒர்க்கோ வைக்கலாம் அப்படின்றத யோசிச்சு அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். ஒரு 23 ஆக்ஷன் ஓரியன்ட் டார்கெட்ஸோட எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சில டார்கெட்ஸோட கொண்டு வரப்பட்டது தான் இந்த GBF. அதாவது ஐசி பயோடைவர்சிட்டி டார்கெட்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் இந்த குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி நமக்கு தெரியும், அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் ட்ரஸ்ட் ஃபண்ட், ஸ்பெஷல் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க GBF ஃபர்தர் பண்ணுறதுக்கு, GBFக்கு ஒரு ஃபண்டிங் மெக்கானிசமாக இருக்கிறதுக்கு. குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் நம்ம டார்கெட் செட் பண்ணிட்டோம், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஃபண்ட்ஸ் தேவை. அதுக்கு அந்த COP15ல் குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் ட்ரஸ்ட் ஃபண்ட் ஒன்று ரெடி பண்ணித்தாங்க ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் GBF அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே வந்து கேட்கப்பட்டிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் குன்மிங் மான்ட்ரியல் 2030 டார்கெட்ஸ் பேசுகிறோம், இந்த 23 டார்கெட்ஸு. அந்த டார்கெட்ஸ் பெரிதளவில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்தது தான் வந்து GBF. ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் வந்து இந்த குன்மிங் மான்ட்ரியல் 2030 டார்கெட்ஸ் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து 23 ஆக்ஷன் ஓரியன்ட் டார்கெட்ஸாக வந்து இருக்குது. அதுதான் குன்மிங் மான்ட்ரியல் 2030 டார்கெட்ஸ். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் குன்மிங் டிக்ளரேஷன் வாஸ் சைன்டு. இது வந்து குன்மிங் டிக்ளரேஷன் இஸ் நாட் லீகலி பைண்டிங், இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங். இப்படி வந்து நம்மளோட குளோபல் எக்கனாமியும் பயோடைவர்சிட்டி வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த இடத்துல வந்து பயோடைவர்சிட்டி காப்பாற்றுறதுக்காக ஃபண்ட்ஸ் தேவையோ புவர் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் தர்றது மூலயமா, இல்லை நம்மளோட பயோடைவர்சிட்டி நம்மளோட சப்ளை செயின்ஸை பயோடைவர்சிட்டியை காப்பாற்றுற விதத்தில், அதை வந்து தீங்கு விளைவிக்காத விதத்தில் வந்து நம்ம சப்ளை செயின்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த குன்மிங் டிக்ளரேஷன் அப்படின்றது. இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆன் தி ஹோலாக பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த குன்மிங் டிக்ளரேஷன். அது மட்டுமே இல்லாமல் குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டு ஒன்று வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. யாரால் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, அந்த சேர் யார் பண்ணாலும் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு $233 பில்லியன் வந்து பயோடைவர்சிட்டி எங்கெங்கே போகிற நேஷன்ஸில் வந்து எப்படிலாம் காப்பாற்றலாம், போகிற நேஷன்ஸ்க்கு வந்து ஃபண்டு தரதுக்காக ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த குன்மிங் பயோடைவர்சிட்டி ஃபண்ட் அப்படின்றது. ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து சும்மா நிறைய பெரிய பொல்யூட்டராக இருக்கான் சைனா, நிறைய பயோடைவர்சிட்டி கன்சர்ன்ஸ் வந்து அவன் வச்சுருக்கான். பட் அதெல்லாம் வந்து மூடி மறைக்கிறதுக்காக ஒரு பாசிஃபைங் மெக்கானிசமாக தான் வந்து இந்த KBF வந்து கொண்டு வந்திருக்காங்க சைனா அப்படின்ற மாதிரி வேரிட் அப்போசிஷன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் தட் வாஸ் விட்னஸ்ட் இன் COP15 of Convention on Biological Diversity. So moving on to the next topic, we have Restoration Barometer report அப்படின்ட்டு. ஸோ ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் ரிப்போர்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் 2022 தான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷனே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUCN. எங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா COP15 ஆஃப் CBD நடந்தது இல்லைங்களா, இந்த CBDயோட COP15 அதே ஏரியாவில் அங்கே நடந்ததுலேயே வந்து IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், அவங்க வந்து they have released a report, ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் ரிப்போர்ட் அப்படின்ட்டு. அதான் ஃபர்ஸ்ட் எடிஷன், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் எதை பற்றி பேசுது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு செகண்டரி. இது ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் அப்படின்னா என்ன, ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டூல், இட் இஸ் அ மெக்கானிசம். நம்மளோட டார்கெட்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா அப்படின்னு ட்ராக் பண்ணக்கூடிய மெக்கானிசம், அதுதான் வந்து ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப பேசிக்கான எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு 100 மரம் நடணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து 10 மரம் நடுறோம், அது வந்து ரெஸ்டரேஷன் பேரோமீட்டரில் ஓகே 10 நடப்பட்டிருக்கு, நாளைக்கு 20 நடுறோம், ஸோ ஓகே 30 நடப்பட்டிருக்கு, 30% ஆஃப் தி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அந்த ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு டூல், ஒரு மெக்கானிசம், ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான் வந்து இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் அப்படின்றது. 2014 வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு லான்ச் பண்ணுறாங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பாண்ட் சேலஞ்சை ட்ராக் பண்ணுறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் அப்படின்றது. ஸோ இந்த பாண்ட் சேலஞ்சுனா என்ன, பாண்ட் சேலஞ்ச் வந்து ட்ரீஸ் அதிகமாக வளர வைக்கிறதுக்காக வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சேலஞ்சு. நிறைய ஹெக்டார்ஸ் ஆஃப் ட்ரீஸ் வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக அந்த டார்கெட்ஸ் ஒன்று வச்சு
அந்த டார்கெட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் வந்து ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் அப்படின்றது. பாண்ட் சேலஞ்சுன்றது வேறு, பாண்ட் கன்வென்ஷன்றது வேறு. பாண்ட் கன்வென்ஷன் ரிலேட்ஸ் டு கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ்க்காக ஒரு கன்வென்ஷன் இருக்குது, அதுதான் வந்து பாண்ட் கன்வென்ஷன். பாண்ட் சேலஞ்ச் அப்படின்றது அஃபாரஸ்டேஷன் பேஸ்டு, அஃபாரஸ்டேஷன் பேஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் பாண்ட் சேலஞ்ச் அப்படின்றது. போத் ஹேஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்ஸ் தி ரெஸ்டரேஷன் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ஸ். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ஸ் அப்படின்னு வரும்போது லேண்ட் பேஸ்ட் மட்டுமே இல்லாமல் கோஸ்டல் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்ஸுமே வந்து எடுத்துக்கும். ஸோ எந்த அளவுக்கு கோஸ்டல் அண்ட் இன்லேண்ட் வாட்டர்ஸ் எடுத்துக்கும், இன்லேண்ட் வாட்டர்ஸ் ஓகே, அந்த டெரிட்டரி இது அந்த இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து கங்காவில் இருக்க இதை ட்ராக் பண்ணோம் அப்படின்னா, கங்காவில் அது வந்து ஒரு இன்லேண்ட் வாட்டர் பாடி நமக்குள்ளே இருக்குது, அதை நம்ம வந்து ட்ராக் பண்ணிடலாம். பட் கோஸ்ட்னு வரும்போது எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கண்ட்ரியோட ஜூரிஸ்டிக்ஷன் எது வரைக்கும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா பீச் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்தியாவோட ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே இருக்க பயோடைவர்சிட்டியை ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதை டார்கெட் பண்ணுறது தான் வந்து இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் அப்படின்றது. ஹை சீஸை டார்கெட் பண்ணுறது. ஹை சீஸ் வந்து இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எந்த ஒரு கண்ட்ரிக்குமே வந்து சொந்தம் கிடையாது. ஸோ அந்த கண்ட்ரி அந்த வந்து இட் வில் நாட் டார்கெட், அதை வந்து ட்ராக் பண்ணாது ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் அப்படின்ட்டு. ஒரு கண்ட்ரியோட ஜூரிஸ்டிக்ஷன் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் வந்துட்டு இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டரை வந்து ட்ராக் பண்ணுவாங்க, அதுதான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கரண்ட் டைம்ஸில் 22 கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர்ஸ். இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பாண்ட் சேலஞ்ச், என்னென்ன மற்ற விஷயங்களுக்குமே வந்து ட்ராக் பண்ணுற ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசமாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாண்ட் சேலஞ்சை ட்ராக் பண்ணிட்டு இருக்கு, அந்த அஃபாரஸ்டேஷன் சேலஞ்சு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் 30/30 ரூல். இந்த 30/30 ரூல் அப்படின்றது 30% ஆஃப் earth's land and water வந்து லைக் ரெஸ்டோர் பண்ணும், அந்த ஈகோசிஸ்டம்ஸை ரெஸ்டோர் பண்ணும் பை 2030 ஃபர்ஸ்ட் வந்து 30% ஆஃப் earth's land and அதர் ஈகோசிஸ்டம் அண்ட் வாட்டர் ஈகோசிஸ்டம்ஸை லைக் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த 30/30. எதுக்குள்ளே கொண்டு வரணும், எந்த நாளுக்குள்ளே முடிக்கணும் அந்த டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030, அதான் 30/30. ஸோ அந்த ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசமாக கூட இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன லைக் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, அது எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரிஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ட்ராக் பண்ணும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் எல்டிஎன் டார்கெட்ஸ். எல்டிஎன்னா நம்ம ஆல்ரெடி ஏர்லியர் வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம், லேண்ட் டீக்ரடேஷன் நியூட்ராலிட்டி அப்படின்ட்டு. ஸோ லேண்ட் டீக்ரடேஷன் நியூட்ராலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அது வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா, இல்லை எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்மே வந்து இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் அப்படின்றத ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் 1 trillion ட்ரீஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்குது. அந்த ட்ரீஸை அச்சீவ் பண்ணியிருக்கோமா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி எத்தனை ட்ரீ அச்சீவ் பண்ணியிருக்கோம், 30% அச்சீவ் பண்ணியிருக்கோமா, 20% அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையுமே டார்கெட் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்பியோட ரெஸ்டரேஷன் பேரோமீட்டரோட வேலையாக வந்து இருக்குது. ஸோ இதான் ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர். அது ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ண, ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் வேறு, ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது வந்து IUCN. ஸோ அடுத்து வில் மூவ் ஆன் டு BBNJ. BBNJ அப்படின்னா பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன், பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் ட்ரீட்டி. ஸோ நம்ம பார்த்தோம் இந்த ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் அப்படின்றது நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஜூரிஸ்டிக்ஷன் அல்லாதது, இப்போ இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட கோஸ்ட் வந்து இங்கே இருக்குது, இது வந்து மெரினா பீச் அப்படின்னா இது வரைக்கும் வந்து இந்தியாவோட ஆக்சஸ் இருக்குது, இந்தியாவோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறது ரெஸ்டரேஷன் பேரோமீட்டர் டார்கெட் பண்ணிடும். ஓகே, லெட் அஸ் செட் தட் அபார்ட். இப்போ பேலன்ஸ் இருக்குது, இது வரைக்கும் இதோட சேர்ந்து ஓஷன், இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அப்படின்றது முடிய போகிறதுல. அட் இஸ் a வெரி பிக் திங் இல்லைங்களா. நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட இதெல்லாம் அடிச்சுக்கலாம். ஓகே, நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் போயிடுச்சு. நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சில ஏரியாஸ் இருக்கும், அங்கேயுமே பயோடைவர்சிட்டி இருக்குது, அங்கேயுமே அனிமல்ஸ் வாழுது, ஃப்ளாராவும் இருக்குது, ஃபோனாவும் இருக்குது. ஸோ அதெல்லாம் யார் காப்பாற்றுறது, அதெல்லாம் எப்படி காப்பாற்றுறது அப்படின்றத யோசிச்சு அப்படின்றதுக்காக நெகோஷியேட் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு மெக்கானிசம் தான் வந்து இந்த BBNJ, பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன். இது ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் இவ்வளோ இருக்குது, இந்தியாவோட நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷன் இவ்வளோ இருக்குது. ஸோ நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ளே வராத ஏரியாஸ், நேஷ்னல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ளே வராத ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துகிற இந்த எக்ஸாம்பிளில் இந்த ஏரியாஸ்லாம் வந்து இட் இஸ் நாட் அண்டர்
national jurisdiction. So இந்த ஏரியாலாம் யார் காப்பாற்றுறது அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ட்ரீட்டி தான் BBNJ treaty அப்படின்றது. It is also known as the high seas treaty or treaty on high seas அப்படின்றது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லேண்ட் ஆன் சி அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்குது, சி பற்றின ஒரு கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதா வந்து இந்த BBNJ treaty. ஸோ இட் இஸ் a legally binding treaty. நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்ஸை அப்பாற்பட்ட ஈகோசிஸ்டம்ஸை வந்து காப்பாற்றுறதுக்கு மோஸ்ட்லி கோஸ்டல் ஈகோசிஸ்டம்ஸ் தான் வந்து ரொம்ப காலமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக தான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து லைக் கொண்டு வந்திருக்காங்க இந்த BBNJ ட்ரீட்டியை. இன்னும் அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் எதுவும் வரல. ரீசெண்டாக 6th March அன்றைக்கி தான் வந்து சைன் பண்ணப்பட்டது. பெருசாக வந்து இட் இஸ் நாட் இன் ஃபோர்ஸ், இது வந்து லைக் பட் இட் இஸ் லீகலி பைண்டிங். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து லைக் லேட்டராக வந்து வில் யூஸ் டு நோ. ஸோ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக் வி ஹேவ் சைட்ஸ். சைட்ஸ்ன்றது நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். ஏதாவது ஸ்பீஷீஸ் வந்துன்னா அதோட அப்பெண்டிக்ஸ் என்ன இருக்குது, அதோட ஷெடியூல் என்ன, IUCN என்ன, அண்ட் அதோட அப்பெண்டிக்ஸ் என்ன, சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ சைட்ஸ் அப்படின்றது ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை இது பண்ணுறது தான். கன்வென்ஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அதை ரெகுலேட் பண்ணுற, அதை வந்து பார்த்துக்கிற ஒரு மெக்கானிசம் தான் வந்து சைட்ஸ் அப்படின்றது, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஆன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸை. ஸோ இது வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி வாஷிங்டன் கன்வென்ஷன். இதுக்கு இன்னொரு பேர் எப்படி CMSக்கு பாண்ட் கன்வென்ஷன் இன்னொரு பேர் இருக்கும், அதே மாதிரி சைட்ஸுக்கு வாஷிங்டன் கன்வென்ஷன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ரீசெண்டாக சைட்ஸோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 19 வந்து நடந்தது. ஸோ அதுக்காக தான் வந்து இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ சைட்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட். இட்ஸ் அ லீகலி பைண்டிங் டாக்குமெண்ட். ஆனால் இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, இது எந்த ஒரு நேஷ்னல் லாஸ்மே வந்து பங்கேற்காது. எந்த ஒரு நேஷ்னல் லாஸுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்வென்ஷன் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் கன்வென்ஷன் ஒரு கன்வென்ஷன் இட் இஸ் ஃபார் ரீசைக்ளிங் ஆஃப் ஷிப்ஸ், அந்த மாதிரி ரீசைக்ளிங் ஆஃப் ஷிப்ஸ்க்கு ஒரு கன்வென்ஷன் இருந்தது. அந்த கன்வென்ஷனை ராட்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அதுக்காக ஒரு லா ஒன்று போட்டிருந்தோம் இந்தியா. அதுக்காக வந்து ஒரு ஹாங்காங் கன்வென்ஷன், சிங்கப்பூர் கிடையாது, ஹாங்காங் கன்வென்ஷன். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ஒரு லா ஒன்று வந்து போட்டிருந்தோம். பட் அந்த மாதிரி கிடையாது. இது நம்ம ராட்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்தியா இஸ் அ பார்ட்டி, சைட்ஸுக்கு வந்து இந்தியா இஸ் அ பார்ட்டி. பட் ஆனால் இட் டஸ் நாட் டேக் பிளேஸ் இன் ஆர் நேஷனல் லாஸ் அன்டில் நவ். இட் டஸ் நாட் டேக் பிளேஸ் இன் தி நேஷனல் லாஸ். இது வந்து லீகலி பைண்டிங், பட் ஆனால் எந்த ஒரு நேஷனல் லாஸுமே வந்து ஆஸ் அ பார்ட்டாக வந்து இருந்தது கிடையாது. ஸோ எப்போ சைன் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 சைன் பண்ணப்படுது. யாரால் அட்மினிஸ்டர் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNEP, யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்னால வந்து பார்த்துக்கப்படுது. ஸோ 184 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிஸாக இருக்காங்க. இந்தியா இஸ் ஆல்சோ அ பார்ட்னர் தான், பார்ட்டி தான். இதில் மொத்தம் 3 அப்பெண்டிசஸ் வந்து இருக்குது. மேஜர் வந்து 3 அப்பெண்டிசஸ் வந்து இருக்குது, 1, 2 and 3. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பெண்டிசஸ் அப்படின்றது வந்து ஸ்பீஷீஸ் தட் ஆர் த்ரெட்டன்ட் வித் எக்ஸ்டிங்ஷன். ட்ரேடு பண்ணுறது மூலிமா எக்ஸ்டிங்ஷனில் வந்து இட் இஸ் அது எக்ஸ்டிங்ஷனால் வந்து த்ரெட்டன் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஸ்பீஷீஸ். அப்பெண்டிக்ஸ் 1ல் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்க ஸ்பீஷீஸ் எல்லாமே. ஸோ இந்த ஸ்பீஷீஸ் அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்க ஸ்பீஷீஸ் வந்து அதோட ட்ரேட் அப்படின்றது இட் இஸ் பீங் ப்ரோஹிபிட்டட். ஸ்பீஷீஸ் 1ல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல் போட்டிருக்காங்க அப்படின்னா அது அதோட இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது வந்து இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் அண்டர் சைட்ஸ். அதுதான் அப்பெண்டிக்ஸ் 1ல் அப்பெண்டிக்ஸ் 1க்கு இருக்க பவர். அப்பெண்டிக்ஸ் 2 அப்படின்றது இட் இஸ் நாட் த்ரெட்டன் பை எக்ஸ்டிங்ஷன். இப்போது இருக்க லெவல்ஸில் வந்து இட் இஸ் நாட் த்ரெட்டன் பை எக்ஸ்டிங்ஷன். பட் இந்த ஃபர்தர் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது அதிகமாச்சு அப்படின்னா இட் வில் பி த்ரெட்டன்ட் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த செகண்ட் அப்பெண்டிக்ஸ் அப்படின்றது. ஆத்தரைஸ் பண்ணால் ட்ரேட் மேபி ஆத்தரைஸ், அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜூரிஸ்டிக்ஷன். அவன் வேணும்னா வந்து ட்ரேடு கொடுத்துக்கலாம், இல்லைனா வேணாம். அப்பெண்டிக்ஸ் 1ல் ட்ரேட் இஸ் ப்ரோஹிபிட்டட், அது பண்ண முடியாது. இங்கே வந்து வேணும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஜூரிஸ்டிக்ஷன் அந்த கண்ட்ரி. வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். ஸோ அப்பெண்டிக்ஸ் 3 வந்து இருக்குது. அப்பெண்டிக்ஸ் 3 அப்படின்றது வந்து அப்படி கிட்டத்தட்ட அப்பெண்டிக்ஸ் 2 மாதிரி தான். ஒன்றுமே எக்ஸ்டென்ஷனுக்குலாம் வந்து போகல, பட் ப்ரொடெக்ஷன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா இருக்குது, ஏதோ ஒரு ஸ்பீஷீஸ் ஒன்று வந்து இருக்குது. அந்த ஸ்பீஷீஸை வந்து இல்லை நாங்கள் இங்கே வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்பீஷீஸ்க்கு, அது அப்பெண்டிக்ஸ் 3ல் இருந்தால் எங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷனுக்கு இன்னும் பூஸ்ட்டாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி மத்தியில் வந்து எங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டு ஹெல்ப் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும் அந்த ஸ்பீஷீஸை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் தான் வந்து அப்பெண்டிக்ஸ் 3ல் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா அப்படி ஆஸ் அ கண்ட்ரி வந்து அப்பெண்டிக்ஸ் 3 தான் வந்து ரொம்ப பெரிதளவில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்பெண்டிக்ஸ் 3. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் அபவுட் சைட்ஸ் அண்ட் ஆல் தோஸ் appendices that we have that CITES has. So moving on to the next topic, we have Wildlife Protection Act amendment ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க 2022ல்.